அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் இப்போ கரண்ட்டாக +2 படிக்கிற மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வுங்கிறது அறிவிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு. இந்த எக்ஸாமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாட் 2025 சொல்லுவாங்க. கிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த நுழைவுத் தேர்வு எழுதுறது மூலமாக நம்ம என்ன மாதிரியான கல்லூரிகளில் சேரலாம், என்ன மாதிரியான பல்கலைக்கழகங்களில் சேரலாம், என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிளாட் 2025 அதுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. கிளாட்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இந்த தேர்வு எழுதுறது மூலமாக நம்ம நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ், அதாவது தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களில் சட்ட படிப்புகளில் சேருவதற்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நமக்கு ஜூலை 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க 2024. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதியாக அக்டோபர் 15 பார்க்கப்படுது. இந்த எக்ஸாம் ஆனது ஆஃப்லைன் மோடில் தான் நடக்க போகுது. இந்த எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுதுங்கிறதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது டிசம்பர் 1, 2024 மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இதில் யூஜிக்கும் நடக்க போகுது, ப்ளஸ் பிஜி ப்ரோக்ராமுக்கும். யூஜினா அண்டர் கிராஜுவேட், பிஜினா போஸ்ட் கிராஜுவேட். ஸோ இதில் நம்ம யூஜியை பார்ப்போம். ஸோ யூஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஜென்ரல், ஓபிசி, என்சிஎல் இந்த கேட்டகரி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க 45% மார்க்கும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி மாணவர்கள் 40% மாணவர்களும் மார்க்கும் வாங்கியிருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கரண்ட்டாக +2 படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் இப்போ கரண்ட்டாக +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான முதல் நுழைவுத் தேர்வாக இது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ்ஆர்னா 4000 ரூபாய் ஃபீ பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு. அதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3500 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்துக்கோங்க. கன்சார்டியம் ஆஃப் nlus.ac.inங்கிற இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும். ஸோ இதுக்கு மினிமம் யூஜி எலிஜிபிலிட்டி, இந்த யூஜி எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் லிமிட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த ஏஜ் லிமிட்டில் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சிருக்கணும். இல்லைன்னா இந்த வருஷம் +2 எழுத போகிறவங்களா இருக்கணும். அதில் நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ கேட்டகரிஸை சேர்ந்த மாணவர்கள் 45% மதிப்பெண்கள் +2ல வாங்கியிருக்கணும். எழுத போகிற மாணவர்கள் 45% வாங்கணும். அதுபோக எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 40% மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி முக்கியமாக தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது +2 2025 எழுத போகிற மாணவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் அட்மிஷன் டைமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 12th மார்க் ஷீட்லாம் சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் யூஜிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த தேர்வு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும், என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்னுங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட். இதில் மொத்தம் 120 கேள்விகளுக்கு இவங்க எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆஃப்லைன் எக்ஸாம் தான், ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. பேப்பரில் தான் எழுத போகிறீங்க. 120 கேள்விகள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தாங்க. 2 மணி நேரம் நம்மளுக்கு டைம் தர்றாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அதே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 0.25 குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் ஜென்ரல் நாலேஜில் 25% கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. லீகல் ரீசனிங் 25% கொஸ்டின்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்ஸ் 20% கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸில் 10% கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருங்கிற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் அண்ட் கைடை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. 5 டாப்பிக்லேருந்து தான் வரப்போகுது. இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. ஒரு 450 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேசேஜுங்கிறது கொடுத்துருவாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 2வது விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் ஜென்ரல் நாலேஜ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு,
ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸுமே அதுவுமே ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை என்ன மாதிரியான கேள்வி என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருந்தாலும் கொஷின்ஸ் வருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் தி வேர்ல்ட், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் கண்டினியூயிங் சிக்னிஃபிகன்ஸ், இதில் இருந்தால் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி லீகல் ரீசனிங்லேயும் ஒரு பேசேஜ் கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து நம்ம வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் லாஜிக்கல் ரீசனிங்லேயுமே பேசேஜ் கொடுத்து பேசேஜிலேருந்து தான் வந்து இவங்க வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர்ஸை பாருங்கிறாங்க. அதுமாதிரி கைட்ஸ் இருந்தால் கொஷின் பேப்பருக்கும் சாம்பிள் கொஷின்ஸ்க்கும் கைட்ஸ் இருந்தால் வாங்கி படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ். ஸோ யூஜி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 எழுத போகிற எக்ஸாம் ஆனது ஆஃப்லைன் மோட் ப்ளஸ் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, December 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் வழியாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கன்சார்டியம் ஆஃப் NLUS அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்தவங்களும் எழுதலாம், இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மாணவர்களும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தெளிவாக வந்து அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கிளியராக வந்து ஃபில் பண்ணிட்டீங்கனாலே போதும், தாராளமாக வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிள்ங்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட், OBC கேண்டிடேட்டுக்கு, SC ST கேண்டிடேட்டுக்கு 3500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா 500 ரூபாய் வந்து சேர்த்து கட்ட சொல்கிறாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீ இல்லாமல் 500 ரூபாய் சேர்த்து கட்டினா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாட்டுங்கிற எக்ஸாம் எழுதுறது மூலமாக நீங்கள் கிட்டத்தட்ட என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் சேரலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. NLU பெங்களூரில் இருக்குது, நல்சர் ஹைதராபாத், NLU அதை NLUங்கிறத NLUன்னு சொல்கிறேன், போபாலில் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா NLU கொல்கத்தா, ஜோத்பூர், ராய்ப்பூர், காந்திநகர், சில்வாசா, தென் லக்னோ, பஞ்சாப், பாட்னா, கொச்சி, ஒடிசா, ராஞ்சி, அசாம், விசாகப்பட்டினம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம், திருச்சியில் இருக்குது. தென் மும்பை, நாக்பூர், அவுரங்காபாத், ஷிம்லா, ஜபல்பூர், ஹரியானா, அகர்தலா. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எத்தனை காலேஜஸ் வரைக்கும் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த கிளாட்டுங்கிற இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மாணவர்கள் யாராச்சும் லா படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, அதுவும் தேசிய அளவிலான சட்ட படிப்புகள் படிக்க விரும்புகிறவங்க, நேஷனல் லெவல் யூனிவர்சிட்டிஸில் படிக்க விரும்புகிறவங்க கம்பல்சரி இந்த கிளாட் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் NLUக்குள்ளே போக முடியும். ஏன்னா தமிழ்நாடு மாணவர்கள் நிறைய பேர் வந்து கிளாட் எக்ஸாம் எழுதுறது இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயே சேர்ந்துடுறோம். ஸோ தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் படிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குது. மற்றும் இப்போ கரண்ட்டாக +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான முதல் நுழைவுத் தேர்வாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி இப்போ கரண்ட்டாக +2 படிக்கிற மாணவர்கள் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் வரும், அது எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இப்போ கரண்ட்டாக +2 முடித்த மாணவர்களுக்கும் மற்றும் வந்து கரண்ட்டாக +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.